நேந்திரம் சிப்ஸ் செய்யறதுக்காக 1.5 கிலோ காய்வாட்டா இருக்க நேந்திரம் காயை எடுத்துக்கிட்டோம். கை பிசு பிசுன்னு ஆகாம வாழைக்கரை ஒட்டாம இருக்க கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு வாழைக்காய் தோலை உரிக்க ஆரம்பிச்சிருவோம். கத்தியில லேசா கீறுனாலே தோலை சுலபமா உரிச்சிட முடியும். இப்படி தோலை உரிச்ச காய தண்ணி ஊத்தி சுத்தமா கழுவிடுவோம். சிப்ஸ் பொரிச்சு எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சுட வச்சிருவோம். ஒரு தேக்கரண்டி உப்பு, அரை தேக்கரண்டி மஞ்சள்ல தண்ணி ஊத்தி கரைச்சு எடுத்துக்குவோம். எண்ணெய் நல்லா சூடானதும் உரிச்சு வச்சிருந்த வாழைக்காய பஜ்ஜி சீவர கட்டையில செதில் செதிலா சீவி எண்ணெயில பொரிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த சமயத்துல கரைச்சி வச்சிருந்த உப்பு மஞ்சள்ல 1 அல்லது 2 தேக்கரண்டி அளவு சேர்த்து நல்லா பொரிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்படி சேர்க்கும் போது சிப்ஸோட சுவையும் நிறமும் அருமையாவே இருக்கும். நொர நல்லா அடங்கி சிப்ஸ் நல்லா பொரிஞ்சதும் எண்ணெயில இருந்து வடிச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி உரிச்சு வச்சிருந்த எல்லா வாழைக்காயவும் சிப்ஸா பொரிச்சு எடுத்துக்குவோம். கடைகள்ல கிடைக்கிற அதே சுவையோட நேந்திரம் சிப்ஸ் இப்ப வீட்டிலேயே தயார் செஞ்சாச்சு. இத காத்து போகாம இறுக்கமா மூடி வச்சு சேகரிச்சா 2 மாசம் வரைக்கும் வச்சிருந்து மொறு மொறுன்னு சாப்பிட முடியும்.